இன்னைக்கு நம்ம சிம்பிளா சில விஷயங்கள் பார்க்க போறோம். நிறைய பேர் கலவரமாகக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயமா முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். குறிப்பா உங்க குழந்தை சிறுநீர் போகும். திடீர்னு பாத்தீங்கன்னா சிறுநீரோட கலர் அப்படியே நல்லா சிகப்பு கலர்ல இருக்கும். ஆஹா, என்னவோ பிரச்சனை வந்துருச்சு பையனுக்கு அப்படின்னு நினைப்போம். இல்ல உங்களுக்கே சிறுநீர் சிவப்பு நிறத்துல போகலாம் திடீர்னு. ஆனா உடம்புல எந்த அறிகுறியும் இல்ல, நல்லா ஹெல்த்தியா இருக்கிறீங்க. என்னடா இது உள்ள கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா முன்னாடி நாள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாத்தீங்கன்னா விடை கிடைச்சிடும். ஒருவேளை நீங்க பீட்ரூட் சாப்பிட்டிருக்கலாம். இன்னைக்கு டிராகன் ஃப்ரூட்னு ஒண்ணு கிடைக்குது இல்லையா, சிகப்பு நிறத்துல இருக்கு. சோ இந்த பீட்ரூட், டிராகன் ஃப்ரூட் போன்ற பழங்கள்ல நிறமிகள் இருக்கு. இந்த நிறமிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான நிறமிகள். இந்த நிறமிகள்ல தான் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது சாப்பிடுவதால் சம்டைம்ஸ் சிறுநீர்ல இந்த நிறமிகள் சிகப்பு நிறத்துல கலந்து போகலாம். இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட்டோங்கிறத நினைச்சு பாருங்க. சில பேரோட யூரின் ஸ்மெல் பயங்கரமா ஒரு காஃபி ஸ்மெல் அடிக்கும். திடீர்னு நீங்க ஏதாவது அதிகமா காஃபி குடிச்சாலோ இல்ல சாதாரணமாவே அந்த ஃப்ரெஷ்லி ப்ரூடு வெரைட்டி இருக்கும், பவுடர்டு காஃபி வெரைட்டி, அந்த காஃபி வெரைட்டி நம்ம குடிக்கும்போது கண்டிப்பா சிறுநீர்ல காஃபி ஸ்மெல் வரும். ஏன் வரும்னா பாலிஃபீனால்கள். இந்த பாலிஃபீனால் சத்து காஃபில இருக்கு. இந்த பாலிஃபீனால்கள் தான் சரியா நம்ம உடம்பு உறிஞ்சப்படாம அப்படியே நம்மளுக்கு சிறுநீர்ல வரும். இதனால பாதிப்பு எதுவும் கிடையாது. ஆனா காஃபில இருக்கக்கூடிய கேஃபீன் சம்டைம்ஸ் இரிட்டண்டா இருக்கலாம். அதிகமா காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு ஏற்படலாம். ஏன் அப்படின்னா கேஃபீன் அப்படிங்கிறது அந்த யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்திரப்பையோட சுவர்கள், ஸ்மூத் மசில்னு சொல்லுவோம், அந்த ஸ்மூத் மசிலை இரிட்டேட் பண்ணக்கூடிய நச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம். போ யூரின் போன்னு நச்சரிக்கக்கூடிய விஷயம். அதிகமா காஃபி டீ குடிக்கிறீங்கன்னா சில சமயம் யூரின் அடிக்கடி போகக்கூடிய சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு ஸ்மெல்லியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே காஃபி ஸ்மெல் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இது மாதிரி வாடைகள், நிறங்கள், இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு மற்ற விஷயங்கள் என்னங்கிறது ஒன்னொன்னா சொல்லிடுறேன். அடுத்து சிறுநீர்ல வாடை அடிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் வேற சில உணவுகள், குறிப்பா பூண்டு அதிகமா சேர்த்த உணவுகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் அது ஸ்மெல் வேற மாதிரி நம்மளுக்கு தெரியலாம். இல்ல அன்னைக்கே கூட யூரின்ல ஸ்மெல் வேற மாதிரி தெரியலாம். கொஞ்சம் கெட்ட வாடை அடிக்கலாம். அதே மாதிரி தான் வெங்காயம் டைரக்டா வெங்காய சட்னி பச்சையா நம்ம நிறைய சாப்பிட்றோம், வெங்காய தோசை சாப்பிட்றோம், ஏதாவது அதிகமா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்மெல் யூரின்ல தெரியும். சல்ஃபர் ஸ்மெல் நம்மளுக்கு யூரின்ல தெரியும். அதனால அந்த கெட்ட வாடை அடிக்கலாம். அடுத்தது நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா, குறிப்பா ஆட்டு இறைச்சி போன்ற ரெட் மீட் வெரைட்டிகள் சாப்பிட்றோம் அப்படின்னா அது அதிக புரதம் உள்ளது. இந்த இறைச்சிகள்ல இருக்கக்கூடிய புரதம் அப்படிங்கிறது பிரேக் டவுன் ஆகும்போது அது சம்டைம்ஸ் ஸ்மெல்லு யூரின்ல ஏற்படுத்தலாம். பொதுவாக நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு தான் இது ஏற்படும், அடுத்து காணா போயிடும் நம்ம சாப்பிட்ட நான்வெஜ் உணவு தான். அடுத்து சிறுநீர்ல கெட்ட வாடை அடிக்குதுன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் முன்னாடி நாள் நைட் இல்ல சாயந்தர நேரத்துல ஸ்மெல் அதிகமா இருக்கு அப்படின்னா அன்னைக்கு நாள் பூரா தண்ணீர் அதிகமா குடிச்சோமா, நார்மலா குடிச்சோமா இல்ல குறைவா குடிச்சோமான்னு யோசிச்சு பாருங்க. சாதாரணமா தண்ணீர் ரொம்ப குறைவா குடிச்சாலே அது ஒரு டீஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸை உருவாக்கி நம்ம சிறுநீர்ல ஸ்மெல் அடிக்க வச்சிடும். அதுவும் குறிப்பா இந்த வெயில் காலத்துல இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுக்கு நம்ம பயந்துக்க கூடாது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் என்ன? வெங்காயமா இருந்தாலும் சரி, பூண்டா இருந்தாலும் சரி, ஆட்டிறைச்சி போன்ற ரெட் மீட் வகைகளா இருந்தாலும் சரி, தண்ணீர் அதிகமா குடிக்கல அப்படின்னாலும் சரி, ட்ரீட்மெண்ட் தண்ணீர் அதிகமா குடிக்கிறது தான் ட்ரீட்மெண்ட். அதிகமான நீர் நம்ம அருந்தணும் அப்படின்னா அந்த ஸ்மெல் டைல்யூட் ஆகும், காணா போகும். ஆனா காஃபி போன்ற விஷயங்களை நம்மளால தடுக்க முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபிளேவர். காஃபியோட ஸ்மெல் டைரக்டா அப்படியே நம்மளுக்கு யூரின்ல தெரியும். நம்ம காஃபி குடிக்கிறது குறைச்சாலொழிய இந்த ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்மெல்க்கு இன்னொரு விஷயமும் இருக்குங்க. அது சிட்ரஸ் பழங்கள், அதாவது நம்ம அன்னாசி, சில சமயம் அன்னாசி அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா, எலுமிச்சை, ஆரஞ்சு அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த ஸ்மெல் மாற்றம் அப்படிங்கிறது தென்படலாம். அதனால பழங்கள், இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்கள் ஏதாவது அதிகமா எடுத்தோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. யூரினோட ஸ்மெல் மாறும்போது ஒருவேளை அது கூட காரணமா இருக்கலாம். அதனால நம்ம யூரின்ல ஸ்மெல் வரும்போது தண்ணீர் அதிகம் குடிக்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட். இன்னொரு ட்ரீட்மெண்ட் பழங்கள் சாப்பிடுறது. அப்படி சாப்பிடக்கூடிய பழங்கள் அசிடிட்டி இல்லாத, அதாவது இந்த சிட்ரஸ் பழங்களா இல்லாம பாத்துக்கங்க. பல வீடியோக்கள்ல இது வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன், சிட்ரஸ் பழங்கள் சாப்பிட்றத குறைச்சிக்கணும், அதுக்கு பதிலாக வேற பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னா அது ஒரு விதமான ஸ்மெல்லு நம்மளுக்கு தரலாம் அதிகமா சாப்பிடும்போது. அதனாலதான் சொல்றேன். குறிப்பா அன்னாசிக்கு இந்த பண்பு உண்டு. சிறுநீர்ல வாடை அடிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், முன்னாடி நாள் மது குடிச்சிங்களா, ஆல்கஹால் சாப்பிட்டீங்களா, ஆல்கஹாலும் சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் யூரினோட ஸ்மெல்லு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும், நல்ல பயங்கரமான வாடை அடிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வாடை, சிறுநீர் வாடை குறித்த விஷயங்கள். அடுத்து நிறங்கள். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னாங்க, ரத்தம் கலந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க முன்னாடி நாள் பீட்ரூட் சாப்பிட்டீங்களா இல்ல டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டீங்களா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது விஷயம், பிங்க் நிறத்துக்கு முக்கியமான காரணம் பாமிகிரானேட், மாதுளம்பழம் பிங்க் நிறத்தை சிறுநீருக்கு தரலாம். சில சமயம் சிறுநீர் பிரைட் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல
நல்ல ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கலாம். அப்ப நீங்க ஐயையோ மஞ்சக்காமலை வந்துருச்சு போல இருக்கே, ஏதோ லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சு பயந்துக்க கூடாது. நீங்க கேரட் முன்னாடி நாள் அதிகமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பீட்டா கேரட்டின் அதிகம் உள்ள காய்கறிகள், பழங்கள் எது நீங்க சாப்பிட்டீங்கனாலும் அந்த பிரைட் கலர் சம்டைம்ஸ் வரலாம் அதிகமா சாப்பிடும்போது, நார்மலால கிடையாது. அதனாலதான் கேரட் கூட அதை வேக வச்சு சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்னு நான் ஏற்கனவே என்னோட வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். அது எப்படி சாப்பிடலாம், அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த நிறம் குறையும். இன்னொரு நிறம் வந்து நல்ல அடர்த்தியான மஞ்சள் நிறம், டார்க் எல்லோ மஞ்சள் நிறம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் டீஹைட்ரேஷன். எப்படி ஸ்மெல்லு வந்து தண்ணீர் அதிகமாக குடிக்காதனால வாடை உருவாகுதோ அதே மாதிரி கலருமே வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர்ல மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு நம்ம அதிகமாக தண்ணீர் குடிக்காத போது. சாதாரணமாக நம்ம தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா அந்த மஞ்சள் நிறம் மாறப்போகுது. ஆக யூரினோட கலர் மாறுவதற்கும் இந்த உணவுகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து பிளாக்பெரி, அது சாப்பிட்டாலும் வந்து நம்மளுக்கு யூரினோட கலர் மாறும். ஆனால் நம்ம ஊரில் பிளாக்பெரி கிடையாது, அதனால அதை விட்டுடுங்க. ஸ்மெல்லும் ஒரு பிளாக்பெரி சாப்பிடும்போது யூரின் ஸ்மெல்லும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி உணவுகள் இதெல்லாம் காரணம் இல்லை அப்படின்னா நம்ம சம்டைம்ஸ் சில வகையான மாத்திரைகள், டியூபர்குலோசிஸ் சாப்பிடக்கூடிய மாத்திரைகளோட சைடு எஃபெக்டா சிவப்பு நிறம் வரலாம், லெப்ரசிக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரையோட சைடு எஃபெக்டா ஆரஞ்சு நிறம் வரலாம், அல்சருக்கு சாப்பிடக்கூடிய மருந்தோட சைடு எஃபெக்டா ஒரு மாதிரி பச்சையும் நீலமும் கலந்த ஒரு சிறுநீர் வந்துச்சுன்னா அந்த மாதிரி வரலாம். ஸோ இதெல்லாம் பெத்தலாஜிக்கல், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. சிலதுக்கு சாதாரண காரணங்கள் தான். அதே மாதிரி யூரினோட வாடை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இப்போ ஒருவேளை வந்து அதீதமான வாடை இருக்கு அப்படிங்கிறது வந்து சர்க்கரை நோய் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறதையும் காட்டுது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த வாடை சுவாசத்திலையும் வருது, சிறுநீர்லையும் வருது அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு நோயின் அறிகுறி. அதுவுமே சர்க்கரை ரொம்ப கண்ட்ரோல்ல இல்லாத போது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எனிவே ப்ராப்ளம் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் அது தனி, இன்னொரு வீடியோல பார்த்துக்கலாம், அது ஒரு பெரிய லிஸ்ட். பட் நார்மல் விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு புரியணும், பயந்துக்க கூடாது யாரும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க சிகப்பு நிறத்தை பார்த்தீங்கன்னா பயந்துராதீங்க, பிரவுன் நிறத்தை பார்த்தீங்கன்னா பயந்துராதீங்க, சிறுநீர்ல பயங்கரமான ஸ்மெல் அடிக்குதுன்னா பார்த்து பயந்துராதீங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது எப்பவுமே முன்னாடி நாள் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி கட்டாயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பயந்து போகக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா உபயோகமா இருக்கும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.